சூப்பர் டேஸ்ட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிருக்குங்க. நமக்கு வெனிலா ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு சூப்பராகிட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், அட்டகாசமாக கிடைக்குங்க. விட எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு ஐஸ்கிரீம் பண்ண போகிறாங்க. வெனிலா ஐஸ்கிரீம் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வெயில் ரொம்ப வெயிலுங்க, ரொம்ப வெயில்னா ரொம்ப வெயிலுக்கு கொளுத்துது. அடிக்கிற வெயிலுக்கு இன்றைக்கி சூப்பரான ஐஸ்கிரீம் பண்ண போகிறாங்க. வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ண போகிறாங்க. அன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கேன். இது கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் பாலுங்க, முனை வச்சு இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டில் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். ஃப்ரை பேனுங்கள்ட்ட கடாயி எதனாலும் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணுங்க. கொஞ்சமாட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் கிடைக்கும் உங்களுக்கு. என்றைக்கு பால் காய்ச்சினாலும் சரி, காஃபி டீ போடுறதுக்குனாலும் சரி, நம்ம ஏதாவது ஐஸ்கிரீம் எதுவும் பண்ணதுக்கு பால் ஊற்றணும், பாயசம் பண்ணுறதுக்கு பால் காய்ச்சணும் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு காய்ச்சுங்க. பால் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காதுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பால் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரீசரில் போட்டிருந்தேன், கட்டியாக கிடக்குங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். 1/2 லிட்டர் பாலில் எடுத்துருக்கேன். உங்களுக்கு 1 லிட்டர் வேணுன்னா நீங்கள் 1 லிட்டரில் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கலாங்க. ஹீட் ஆகட்டும். பால் சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாங்க. கஸ்டர்ட் பவுடர் வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பெரிய ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூனுங்க. 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இல்லை கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி அல்லது பால் எதுனாலும் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கஸ்டர்ட் பவுடரை. பாலும் பொங்கி வரப்போகுது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற்றினீங்கன்னா கட்டி இல்லாமல் கிடைக்குங்க உங்களுக்கு. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா ஆடப்படந்துருச்சு. இப்போ பொங்கி வரும்போது நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணுங்க. ஒரு 3-4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு தகுந்தபடி ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது நல்லா கரையட்டுங்க. சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே நம்ம கரைச்சிடணுங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி விட்ருங்க. நல்லா திக்காயிரும் உங்களுக்கு. 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஏலக்காய் வாடை பிடிக்கும்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க. அல்லட்டா வெனிலா எசன்சி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் போட்டு நல்லா வெந்து உங்களுக்கு திக்காகி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. ஆற வச்சு ஒரு டிஃபன் பாக்ஸில் ஊற்றி நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து அடுத்தால நம்ம அரைச்சி பண்ணணுங்க. ரெடி ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவரும் போடலாம். கஸ்டர்ட் பவுடருக்கு பதில் நான் இன்றைக்கி கஸ்டர்ட் பவுட்ரு போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போடணுன்னா போட்டுக்கோங்க. நல்லா ஒயிட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இது லைட்டாக எல்லோ கலரில் இருக்குங்க. அப்படியே இருந்து ஆறட்டும். ஆற விட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் அல்லது ஒரு ஏர் கண்டெய்னர் டப்பாவில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க, ஃப்ரீசரில். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி நம்ம பண்ணலாம்.
இந்த மாதிரி ஒரு பாயில் பேப்பரு இல்லாட்டிக்கா பால் கவரு எதுனாலும் மேலே போட்டு மூடி வைங்க. உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். வேர்த்து வடியாது தண்ணி உள்ள வந்து. இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு நம்ம மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. இது இருக்கட்டும். 8 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்தாச்சுங்க. நல்லா உறைஞ்சிருச்சு. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போட்டு பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபீட் பண்ணி எடுக்கணுங்க. ஊற்றி வச்சு அப்புறமா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்சி ஒரு மூடி ஊற்றிக்கங்க. நல்லா வாசனையாக இருக்கும். வெண்ணிலா எசன்சி ஊற்றாமல் டேஸ்ட் கிடைக்காதுங்க. அதனால் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை ஃபீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. சுகர் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடரில் போட்டுட்டோம். நல்லா ஃபீட் பண்ணிடலாங்க. நல்லா க்ரீம் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. 10 நிமிஷமாவது நம்ம ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம வலிச்சு எடுத்துடலாங்க. நம்ம ஊற்றும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி க்ரீம் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு க்ரீம் வரணுங்க. இப்போ வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடரை அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அடித்து எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா க்ரீம் வரதுலையும் அடிச்சுக்கோங்க. நல்லா க்ரீம் வந்துட்டு பாருங்கள். நமக்கு சூப்பராகிட்டு இந்த மாதிரி க்ரீம் வரதுலையும் நம்ம நல்லா அடிச்சுக்கணுங்க. ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாம். அப்படியே இதுக்குள்ள வச்சுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிடலாங்க. ரெண்டையும் சேர்த்து நம்ம ஃபீட் பண்ணி எடுக்கணும். 1/2 லிட்டர் பாலில் நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் விட்டோன்னா எவ்வளோ கனம் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ஃபீட் பண்ணிடலாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. க்ரீம் நல்லா கிடச்சிருச்சு நமக்கு.
இப்போ இதை நம்ம எந்த பவுலில் ஐஸ்கிரீம் வைக்க போகிறோமோ அதில் எடுத்து வச்சுக்கலாம். க்ரீம் எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராகிட்டு நல்ல டெக்ஸ்சர் கிடச்சிருக்குங்க. இந்த மாதிரி க்ரீம் கிடச்ச உடனே நம்ம பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அமுல் ஐஸ்கிரீம் டப்பாங்க, இந்த டப்பாவில் தான் நான் வைக்க போகிறேன். இதில் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரை கிலோ நம்ம எடுத்தோம், 1 கிலோ கிடச்சிருக்குங்க. வீட்டிலே நம்ம பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட் இருக்குது, வீட்டிலே பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி தட்டி விட்ருங்க. தட்டி விட்டுட்டு நம்ம அதே பேப்பரை வச்சு நம்ம மூடி வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த ஐஸ் உரையாது. இந்த மாதிரி நீங்கள் பாயில் பேப்பர் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே இருக்குங்க ஜாமான். இதுக்கு மேலே நம்ம மூடி வச்சு ஒரு 8 ஹவர் கழிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராகிட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக தயாராகிரும் உங்களுக்கு. நைட்டில் 10 மணிக்கு பண்ணி வச்சுருந்தேன், காலையில் எடுத்தாச்சுங்க. நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுட்டேன். 8-10 மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஃப்ரீசரில் வச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஐஸ்கிரீமை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக கிடச்சிருக்குங்க. एकदम க்ரீமி கேக் ரெடி. எவ்வளோ எம்மியாக கிடச்சிருக்கு பாருங்க, சூப்பராகிட்டு. இந்த மாதிரி க்ரீம் வந்து நமக்கு கிடைக்கணுங்க, கிடைச்சாதான் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. மேலே வந்து நமக்கு வேர்த்து தண்ணி ஒன்றும் அடாவில், நம்ம பாயில் பேப்பர் போட்டதுனால சூப்பராக கிடச்சிருக்கு. நல்லா ஃப்ரீசர் ஆகிட்டுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ரீமை நம்ம அப்படியே எடுத்துடலாங்க. சூப்பரான ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம்ங்க. அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சு சேவ் பண்ணி சாப்பிடணுங்க. எம்மியாக இருக்குது பாருங்கள், பார்க்கையிலே சூப்பராக கிடச்சிருக்குங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம சாக்லேட் போட்டுக்கலாம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சூப்பர் டேஸ்ட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிருக்குங்க நமக்கு. வெண்ணிலா ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிருக்கு, வெண்ணிலா ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு. சூப்பராகிட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், அட்டகாசமாக கிடைக்குங்க. இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள், பார்க்கையிலே சூப்பருங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ணுங்கங்க, சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து அட்டகாசமான சுவையில் பண்ணியாச்சு. எம்மி ஐஸ்கிரீம் ரெடிங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிருக்கு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூப்பரான ஐஸ்கிரீம்ங்க, சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து சளி பிடிச்சிவிடும், பிடிக்காது, கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிடுதேன். சூப்பராக இருக்குங்க, க்ரீம் வந்து அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பராக கிடச்சிருக்குங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.